நாங்கள் ஆர்கே நகரில் உதயசீலன் சின்னத்துக்கு எபினேஸ் அவர்களுக்காக நாங்கள் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கோம். உதயசீலன் செஞ்ச சாதனைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். திரும்பவும் எபினேஸ் அவர்களுக்கே வாய்ப்பு கொடுத்து அவர் வெற்றி பெற வைக்கிறது தான் எங்களோட நோக்கம். மக்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. கண்டிப்பாக எபினேசர் தான் திரும்பவும் வராரு வெற்றி பெற்று. இந்த இதெல்லாம் பாருங்கள், சிறப்பான இது. அடுத்த 8000 கூப்பன் கொடுத்துருக்காரு. ஜெயிச்சு வந்தோன்னே எல்லாருக்குமே 8000 ரூபாய் கூப்பன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகளிர் எவ்வளோ பெரிய திட்டமாக இருக்கும். 1000 ரூபாய் எல்லாரும் முதல்ல ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அந்த 1000 ரூபாய் எவ்வளோ பெரிய சாதனையான திட்டம் அப்படின்றத மக்கள் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி 1000 ரூபா வாங்கினா எல்லாத்தையும் போய் கேளுங்க அந்த திட்டத்தோட சிறப்பு என்னென்னு. இன்றைக்கி யாருமே வீட்டில் சும்மா இருந்தால் கூட கையில் 1000 ரூபாய் அவங்க கையில் இருக்கும். மகளிருக்கு அது ரொம்ப பெரிய திட்டம். அதுமாதிரி இலவச பஸ்ஸு, அதுவும் ரெண்டுமே மகளிருக்கு கொடுத்துருக்கிறது அது ஒரு பெரிய சாதனை திமுகவோடது. அடுத்து இன்னும் நிறைய திட்டங்கள், அதே மாதிரி பயனுள்ள திட்டங்கள் மற்ற ஸ்டேட்ஸே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கான திட்டங்கள் திமுகவால் மட்டும் தான் கொண்டு வர முடியும். இன்னொரு ஆட்சி வந்தாலும் அந்த திட்டத்தை மாற்ற முடியாத அளவுக்கு வாழ்நாள் சாதனை திட்டம் மாதிரி ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காரு. எந்த கட்சி வந்தாலும் இந்த திட்டத்தை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் மாற்றவே முடியாது. இனிமேல் திமுக ஆட்சி மட்டும்தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நாங்கள் எபினேசரை வெற்றி பெற வைக்கிறது மட்டும்தான் எங்களோட நோக்கம். அதில் பார்த்தீங்கன்னா சென்னை பாருங்கள், ஆர்கே நகர் முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே எத்தனை உடற்பயிற்சி கூடம் எங்களுக்கு பார்க்கில் கட்டி கொடுத்துருக்காங்க. நாங்கள் ரேஷன் கடை கேட்டோம், பக்கத்துலேயே ரேஷன் கடை உடனே கட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்கூல்ஸை போய் பாருங்கள், இங்கே இருக்கிற வளர்ச்சி ஒவ்வொன்றையும் பாருங்கள். வெளியில் இருந்த காவத்தண்ணி எல்லாத்தையும் மாற்றிட்டு அங்கே பார்க்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்த 5வது வருஷம் எபினேசர் வெற்றி பெற்று வந்தோடனே இந்த முன்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இதை நகரோட மேம்பாட்டு திட்டத்திற்கு கீழே அவ்வளோ அழகாக இந்த ஆர்கே நகர் மாறப்போகுது. அது கண்டிப்பாக எங்களோட எம்எல்ஏவால் மட்டும்தான் முடியும். முதல்ல 5 வருஷம் அவர் செஞ்ச சாதனைகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கட்சியோட ஒத்துழைப்போடு அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையுமே 5 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. நான் அவ்வளோ சாதனைகள். அதே மாதிரி அண்ணன் திரும்பவும் வெற்றி பெற்று வந்தோடனே இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே அவர் கண்டிப்பாக பண்ணுவார். அதில் தினமும் பயணம் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி அந்த பாலம் வந்தோடனே எவ்வளோ டிராஃபிக் ஜாம் கம்மியாக இருக்குது, எத்தனை பேர் போகிட்டு வர்றதுக்கு எவ்வளோ சுலபமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் கண்கூட பார்த்துட்ருக்கோம் சார். இந்த வட சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற பசங்க தான். அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த காலை உணவு திட்டம் மிகப்பெரிய ஒரு பெண்களை பொறுத்த வரைக்கும் பெரிய சுமையே குறைஞ்ச மாதிரி. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு சாப்பிடாம போகிறாங்க அப்படின்ற கவலையே இனிமே இல்லை அவங்களுக்கு. பசங்க காலையில் போய் சத்தான சாப்பாடு சாப்பிட்றாங்க, மத்தியான சாப்பாடு சாப்பிட்றாங்க. அதனால அது ஒரு பெரிய திட்டம், நல்ல திட்டம். நிறைய ரொம்ப வரவேற்பு. வட சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வரவேற்பான ஒரு திட்டம் அது. அதை பற்றி நோ கமெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் வெற்றி பெற்று வந்த பிறகு திரும்ப நாங்கள் அதை பற்றி பேசுவோம். அதனால கமெண்ட்ஸ் பண்ண 21 எலெக்ஷன் நாங்கள் தெளிவாக இருக்கோம், மக்களும் தெளிவாக இருந்து எபினேஸ் அவர்களுக்கு ஓட்டு போடணும். எல்லா தொகுதியிலையும் அதே மாதிரி உதயசீலன் வெற்றி பெறும். அதில் எந்த ஒரு சந்தேகங்களும் கிடையாது. நாங்கள் எல்லாரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உதயசீலன் முதலமைச்சர் தான், திரும்பவும் நமக்கு முதலமைச்சராக வரப்போகிறாரு மு க ஸ்டாலின் தான். அந்த நாள் மே 4ஆம் தேதி நாங்கள் அதை பெரிய பெரிய இதுவாக திருவிழாவாக கொண்டாடுவோம். என் பேர் பூங்கொடி. நான் இன்னைக்கு திமுக சார்பில் பிரச்சாரம் பண்ண வந்திருக்கேன். என்ன பிரச்சாரம்னா அவர் செய்த சாதனைகளை சொல்ல வந்திருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷமா இந்த ஆர்கே நகர்ல முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடுங்கெல்லாம் இருக்காது, தண்ணிக்கு அங்கே குடத்தை தூக்கிட்டு அலைவோம். இப்போ தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கரண்ட்டும் போறதில்ல. அவர் நிறைய சாதனை பண்ணியிருக்காரு. அங்கங்கே பசங்களை விளையாடுறதுக்கு விளையாட்டு மைதானம் கட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பஸ் ஸ்டாண்ட் அடிக்கல் நாட்டியிருக்காங்க, அதுவும் கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஜிம்மு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அது சூப்பர், எல்லாருக்குமே அது பயன்படுது. அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு இப்போ பால்வாடி குழந்தைங்களுக்கு ஏசி ரூம் ஒன்று கட்டி அந்த பால்வாடி அங்கன்வாடி கட்டி கொடுத்து இன்னும் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எழில்நகர் பிரிட்ஜ் யாருமே இதெல்லாம் சாத்தியமே ஆகாது சொன்ன ஒரு சாதனையை நம்ம எம்எல்ஏ எபினேசர் சூப்பரா நம்ம தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டு அதை கண்டிப்பா அது சாத்தியாக சொல்லி இன்னைக்கு ஓபன் பண்ணி இன்னைக்கு செம்மையா டிராபிக் இல்லாம இன்னைக்கு முன்னெல்லாம் வட சென்னைனா கேவலமா பேசின ஊர்ல இன்னைக்கு வட சென்னையில வீடு வாடகை இருக்கான்னு அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு பெருமையா இருக்கு. அடுத்த 5 ஆட்சி காலம் நம்ம மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சரா வரணும். கண்டிப்பா ஜெயிச்சு நாங்க ஜெயிக்க வைப்போம். வாழ்க. ஐயோ, முக்கியமா விஷயம் சொல்லணுங்க. இன்னைக்கு விடியல் பஸ், இன்னைக்கு எத்தனை மக்கள் தெரியுமா பஸ்ஸு காசுலாம் போக முடியல. இப்ப அது மட்டும் இல்லாம விடியல் பஸ் விட்டுருக்காங்க. தாழ்தள பஸ் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள்லாம் தாழ்தள பஸ் ஏறி அது போற அளவுக்கு நிறைய நம்ம கொண்டு வந்திருக்காங்க. எத்தனையோ சாதனை சொல்ல முடியாது. நான் கொஞ்ச நாள் சொல்லியிருக்கேன், மறந்துருக்கலாம். ஆனா ஏகப்பட்ட சாதனை இன்னைக்கு வட சென்னையில எல்லாமே சென்னை முழுதும் இன்னைக்கு
விடியல் ஆட்சி தாங்க, கண்டிப்பா விடியல் ஆட்சி மலரும். நம்ம கண்டிப்பா எல்லாரும் அதுக்கு ஓட்டு போடுவாங்க. மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு பாருங்க, அவர் கொடுத்துருக்க வாக்கு பார்த்தீங்கன்னா 8000 கூப்பன். யாருங்க கொடுப்பா? நாங்க ஃப்ரிட்ஜ் தரோம், டிவி தரோம் சொல்லல. 8000 கூப்பன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய சாதனை. ஏற்கனவே மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த 1000 ரூபாயில எத்தனை பேர் தெரியும்? எல்லாமே பிள்ளைங்க கவனிப்பாங்கன்னு கிடையாது. இல்லாதவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் எவ்வளவு பெரிய உதவியா இருக்கு. அது மட்டும் இல்ல, நாம் புதவல் திட்டம் கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு மடிக்கணினி கொடுத்துருக்காங்க, படிக்கிற பசங்களுக்கு. அது இன்னைக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. குப்பையை போடுற மடிக்கணினி இல்லைங்க, நல்ல குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. அது யார் செய்ய முடியும்? அது இல்லாம இன்னைக்கு வந்து 8ஆம் வகுப்பு வரை இன்னைக்கு வந்து காலை உணவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 5ஆம் வகுப்பே கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பயன்பட்டு இருக்காங்க. அடுத்து 8ஆம் வகுப்பு வரை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சிறப்பு, வரவேற்கத்தக்க. யாராலையும் செய்ய முடிய சாத்தியம். இன்னைக்கு வெளிநாடுலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மு.க. ஸ்டாலின் அப்படி செய்திருக்காங்க. தமிழ்நாடு நல்லா இருக்கு. இன்னைக்கு பாராட்டக்கூடிய ஒரே தலைவர் நம்ம முத்துவேல் கருணாநிதி. கருணாநிதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தாங்க. அவர் தாங்க இன்னைக்கு நம்பர் 1 டாப். அவர் தான் முதல்வர். அவர் நிரந்தர முதல்வர் அவர் தாங்க ஆகணும். அதாவது இவர் வந்து மிசாஸ் இடத்துல போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எம்எல்ஏ நின்று தோத்துருக்காரு. தோத்து திருப்பியும் அவர் வந்து ஜெயிச்சு இது குளத்தூர்ல நின்றுருக்காரு. அதுல மேயரா வந்து இன்னைக்கு 70 வயசுக்கு மேல இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காரு. மத்தவங்கள மாதிரி வந்தவொடனே விசில் அடிச்சுட்டு மேலே ஏறணும் ஆள் கிடையாதுங்க. நாங்க ஒவ்வொரு படியா இந்திய சட்டத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாடு இன்னைக்கு வந்து தமிழ்நாடா இருக்கணும், இந்தி நாடா இருக்கக்கூடாதுன்ற போராட்டம் பண்ணி அன்னைக்கே கலைஞர் அவர்கள் வந்து தென்னவாசல தலை வச்சு படுத்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தினாரு. இன்னைக்கு அந்த மாதிரி நடத்தினால்தான் இன்னைக்கு தமிழ்நாடா இருக்குங்க. இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1ங்க. இங்க பாருங்க மக்களே, நீ மகளிர்களை போய் சிந்திச்சு செயல்படுங்க. இன்னைக்கு வந்து மாசம் 1000 ரூபாய், இன்னைக்கு 2000 ரூபாய் போட போறாங்க. இது மாதிரி யார் கொடுப்பா? கூட பிறந்த அண்ணன் கொடுப்பானா? இல்ல நம்ம அம்மா அப்பா கூட வசதி இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி யாருமே கூட கட்டின புருஷன் கூட விட்டுட்டு போயிடறான். அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு என்னைக்குமே நிரந்தரம். இன்னைக்கு அடுத்து 2000 போட போறாங்க. மகளிருக்கு வந்து எவ்வளவோ நல்லது செய்ய போறாங்க நிறைய. அதனால முதியோருக்கு இன்னைக்கு 1200 இருந்து 2000 ஆக்கியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கும் இன்னைக்கு அதிகப்படியாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பா சிந்தித்து செயல்பட்டு உதயசூரனுக்கு வாக்களித்து நம்ம தலைவரை கொண்டு வாங்க, மு.க. ஸ்டாலினை கொண்டு வாங்க. அவர் தான் நிரந்தர முதல்வருங்க. கண்டிப்பா இது நீங்க எல்லாரும், நான் பேசுற பேச்சு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உதயசூரன் ஓட்டு போட்டு இன்னைக்கு ஜெயிக்க வைங்க. நன்றி.